அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் இறைவனுடைய அருளால். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் இன்றைய முக்கிய செய்திகள். பஞ்சாப் முதல்வர் இல்லத்தில் தேர்தல் அலுவலர்கள் சோதனை. பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானின் இல்லத்தில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தலைநகரான தில்லியில் சட்டப்பேரவை தேர்தல் நிகழவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. பிப்ரவரி 5 நடைபெறும் தேர்தலில் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தனித்தனியாக களம் காண்கின்றன. இந்த நிலையில் தில்லியில் உள்ள பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானின் இல்லமான கபூர்தலா இல்லத்தில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதனால் அவரது இல்லத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் தில்லி சட்டப்பேரவை தொகுதியின் ஆம் ஆத்மி வேட்பாளராக அதிஷிக்கு ஆதரவாக வியாழக்கிழமை கல்காஜியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். பிரச்சாரத்தில் பேசிய பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் தேர்தல் ஆணையம் மற்றும் தில்லி காவல்துறையினரை கடுமையாக சாடினார். கபூர்தலா இல்லத்தில் சோதனை செய்து பஞ்சாப் மக்களை இழிவுபடுத்த பாஜகவின் விருப்பப்படி தேர்தல் அலுவலர்கள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். காந்தியின் இறப்பை கொண்டாடியது யார்? ஆளுநர் ரவிக்கு காங்கிரஸ் கேள்வி. காந்தியின் இறப்பை கொண்டாடியது யார் என்று ஆளுநர் கூறுவாரா என்று தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆர். செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். மகாத்மா காந்தியின் நிகழ்வுகளை சென்னையில் உள்ள காந்தி மண்டபத்தில் நடத்த வேண்டும். அவரது பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளன்று காந்தி மண்டபத்தில் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஏற்க மறுக்கிறார் என ஆளுநர் ஆர்.என். ரவி என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இது பற்றி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆர். செல்வ பெருந்தகை தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான இடங்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும். கிண்டியில் 27 ஜனவரி 1956 அன்று ராஜரத்தினம் நாதேஸ்வரம் வாசிக்க சுப்புலட்சுமி ரகுபதி ராகவ பஜனை செய்ய அப்போதைய மதராஸ் முதல்வர் ராஜகோபாலாச்சாரியால் காந்தி நினைவகம் திறக்கப்பட்டது. அதுவே பின்னாளில் மக்களால் காந்தி மண்டபம் என அழைக்கப்பட்டு பெயரானது. ஆளுநர் ஆட்சியாளர்கள் தான் சொல்லுவதை கேட்டே ஆக வேண்டும் என்னும் மனநிலையில் இருந்து விலக வேண்டும். காந்தியடிகளின் நினைவு நாள் ஒவ்வொரு வருடமும் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் அனுசரிக்கப்படுகிறது. இதே ஆளுநர் கடந்த 20-23 வருடம் முதல்வருடன் காந்தியடிகளின் நினைவு நாளில் மரியாதை செலுத்தினார். காந்தியின் இறுதி காலகட்டத்தில் அவரது தனிச் செயலாளராக இருந்த
தியாரே லால் நையர் தாம் எழுதிய மகாத்மா காந்தி கடைசி கட்டம் என்ற நூலில் வெள்ளிக்கிழமை என்று நல்ல செய்தி வரும். எனவே ரேடியோவை தொடர்ந்து கேட்கவும் என்று RSS உறுப்பினர்கள் சில இடங்களில் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, காந்தி கொல்லப்பட்ட செய்தி வெளியானதும் RSS உறுப்பினர்கள் பல இடங்களில் இனிப்புகளை விநியோகித்து கொண்டாடினார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எந்த சிந்தாந்தம் உடையவர்கள் தேச பிதாவின் இறப்பை கூட கொண்டாடினார்கள் என்று ஆளுநர் சொல்வாரா? தசரா விழாவின் போது அரக்கனான ராவணனை எரிப்பது போல இனிமேல் காந்தி கொல்லப்பட்டதை ஒவ்வொரு வருடமும் இப்படிதான் சுட்டு கொண்டாடப் போகிறோம் என ஊடகங்களிடம் பகிரங்கமாக சொன்னேரே புஜா சகுன் பாண்டே. அவர் எந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டவர் என்று ஆளுநர் சொல்லுவாரா? தந்தை பெரியார் அவர்கள் காந்தி கொடியவன், கோட்சேவால் சுட்டு இறந்தவுடன் இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயரிடப்பட வேண்டும் என்று கூறியதை ஆளுநருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். போராட்டம் நியாயமானது என்பதாலேயே டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து. அண்ணாமலை. போராட்டம் நியாயமானது என்பதாலே டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் தோண்ட கடந்த ஆண்டு நவம்பர் மாத தொடக்கத்தில் ஏலத்தின் மூலம் மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது. பின்னர் இந்த திட்டத்திற்கு தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. தமிழக சட்டப்பேரவையில் இது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் அரிட்டாப்பட்டி போராட்ட குழுவினர் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை தில்லியில் சந்தித்து பேசினர். இதையடுத்து டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் இன்று அரிட்டாப்பட்டி சென்றார். அங்கு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை பேசுகையில் அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். மாநில அரசின் மிரட்டலுக்கு எல்லாம் பிரதமர் மோடி அரசு அஞ்சுவதில்லை. மக்களின் போராட்டம் நியாயமானது என்பதாலே டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டது. அன்பின் இலக்கணமாக இந்த பாராட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இந்தியாவுக்கே ஒரு சான்று. மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி வந்திருக்கும் இந்த நாள் சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை என்றால் மத்திய அரசு ஓடோடி வரும். எப்போதும் தமிழகத்திற்கு தோழனாக பிரதமர் மோடி இருப்பார். மண்ணின் மைந்தர்களுக்காக பிரதமர் மோடி இந்த திட்டத்தை ரத்து செய்துள்ளார். சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டதால் டங்ஸ்டன்
சுரங்க திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்றார். நன்றி.